ஏங்க, துணி துவைக்காதீங்க, பாத்திரம் தேய்க்காதீங்க. ஏண்டி? நீங்க வேலை செஞ்சு கஷ்டப்படுறத பார்த்துட்டு நம்ம பையன் கல்யாணமே வேண்டாங்கிறான். ஜோக் நம்பர் 2. இரவு 8 மணிக்கு மேலே டிவி சீரியல் ஒளிபரப்பக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணுறாங்களே, அவங்களாம் யாரு? அவங்களாம் என்ன மாதிரி கஷ்டப்படுற குடும்ப தலைவர்கள் தான். ஜோக் நம்பர் 3. ஒரு நாளைக்கு 10 வீட்டுக்கு மேலே சாப்பாடு வாங்க மாட்டேன் மா. ஏன்பா அப்படி? நான் டயட்டில் இருக்கேன்ப்பா. ஜோக் நம்பர் 4. உனக்கு பிடிச்ச டீச்சர் யாருப்பா? டாக்டர் ராதாகிருஷ்ணன். வெரி குட். அவரை எதனால் உனக்கு பிடிக்கும்? அவர் இப்போ எங்களை திட்டவும் அடிக்கவும் முடியாதுல்ல டீச்சர், அதான். ஜோக் நம்பர் 5. டாக்டர், நீங்கள் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணிடாதீங்க டாக்டர். ஏன் அப்படி சொல்கிறீங்க? அவர் உயிரோடு இருந்தால் தான் என்னோட 10 லட்சம் வரும் டாக்டர். ஜோக் நம்பர் 6. என் பக்கத்து பையன் சரியில்லை டீச்சர். என்னடா சரியில்லை? நீங்கள் கொடுத்த கணக்கு நோட்டை தரமாட்டேங்கிறான் டீச்சர். ஜோக் நம்பர் 7. என்னங்க, நம்ம பொண்ணு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா. நல்ல வேலைக்கு போகிற மாப்பிள்ளையா பார்க்க சொல்லவா? என்ன மாதிரி நல்ல சமையல் செய்கிற மாப்பிள்ளையா பார்க்க சொல்கிறேன்டி. ஜோக் நம்பர் 8. ஏங்க, பிள்ளைய அளவிடாதீங்க, அவன் கேட்குறத வாங்கி கொடுங்க. அவனுக்கு புது அம்மா வாங்கி கொடுக்க சொல்கிறான் டி. ஜோக் நம்பர் 9. கணக்கு பாடத்தில் 100 மார்க்கா? சூப்பர்டா. நீங்கள் வேறம்மா, கணக்கு டீச்சருக்கு கண்ணு சரியாக தெரியாதுமா. ஜோக் நம்பர் 10. நான் கிளாஸில் தூங்குறத யாருடா ஹெட்மாஸ்டர் காதுக்கு கொண்டு போனது? எல்லாம் உங்கள் கொரட்டா சத்தம் தான் டீச்சர். ஜோக் நம்பர் 11. ஏன் நீ மட்டும் தினமும் வீட்டு பாடம் எழுதாமல் இருக்க? நான் ஹாஸ்டலில் இருந்து வரேன் மிஸ். ஜோக் நம்பர் 12. என்னப்பா, இந்த ஹாஸ்டல் தோசையில், இந்த ஹோட்டல் தோசையில் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு. இது ஆங்கில பேப்பர் ரோஸ்ட்டு தோசைம்மா. ஜோக் நம்பர் 13. கல்யாணத்துக்கு தலைவரை அழைச்சது தப்பாக போச்சு. ஏன்? 500 ரூபா வச்சுக்கிட்டு 5000 ரூபா கட்சி நிதி வாங்கிட்டு போயிட்டாரு. ஜோக் நம்பர் 14. எனக்கு வேண்டாதவன் கல்யாணத்துக்கு வந்திருக்கான். எப்படி சொல்கிறீங்க? அவன் தான் கிஃப்டாக 10 பூரி கட்டி கொடுத்துருக்கானே. ஜோக் நம்பர் 15. ஹாஸ்டலில் சேர்ந்து விடுங்கன்னு ஏன் கேட்குற? அதுவா, வீட்டில் இருக்கிறதால ஹோம்ஒர்க் கொடுத்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்கம்மா. ஜோக் நம்பர் 16. ஏன் கணக்கு டீச்சரை சத்துணவு டீச்சர் ஆக்கிட்டாங்க? அவங்க தான் டெஸ்ட்டில் நிறைய முட்டை போடுறாங்களேம்மா. ஜோக் நம்பர் 17. ரேவதி தலையில் ஹெல்மெட் போட்டிருக்கியா? போதையில் பேசாதீங்க, அது என் தங்கச்சி புருஷன் தலை. ஜோக் நம்பர் 18. இந்த டாக்டர் போலின்னு எப்படி சொல்கிறீங்க? தலைவலின்னு சொன்னால் ஸ்டெத்தஸ்கோப்பை தடையில் வச்சு பார்க்குறாரு. ஜோக் நம்பர் 19. தலைவர் உஷார் பேர்வழின்னு எப்படி சொல்கிறீங்க? தொண்டர்கள் பிரியாணி கேட்கக்கூடாதுன்னு இது சைவ உண்ணாவிரத போராட்டம்னு பெயர் பழக வச்சுருக்காருல்ல. ஜோக் நம்பர் 20. என்னங்க, எத்தனை தடவை சொல்கிறது, சீரியலை பார்த்துட்டு அழுதுகிட்டே சமையலை செய்யாதீங்கன்னு? ஏன், என்னாச்சு? உங்கள் கண்ணீர் பட்டு ரசமெல்லாம் உப்பாக போச்சு. இந்த ஜோக் அனைத்தும் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில்